والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كلام الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يقول الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب. صدق الله مولانا العظيم. ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் மிக நுணுக்கமாக திட்டமிட்டு படைத்த ஏகன் அல்லாஹ். அவற்றுக்கிடையே கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து அவற்றுக்கான உணவு, தண்ணீர், அனைத்து தேவைகளையும் போதிய அளவு படைத்து வைத்திருக்கின்றான் அந்த ரப்பு. அவன் கருணை நிறைந்தவன், இரக்கம் கொண்ட ரஹ்மான். அவனுடைய இரக்கத்தில் 100 பங்கை மாத்திரம்தான் எங்களுக்கு சொரிந்திருக்கின்றான். அடுத்த 99 பங்கையும் மறுமை நாளில் எங்களுக்கு தர காத்திருக்கின்றான். அத்தகைய வல்லமையும் கருணையும் நிறைந்த ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவனின் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்தவர். அவரே இறுதி நபி. அவருக்கு பின்னர் இனி எந்த நபியும் வரமாட்டார். அவர் ரஹ்மத்தல்லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடையாக இருக்கின்றார். இந்த உம்மத்தின் மீது அதீத அன்பும் இரக்கமும் கொண்டவர். மறுமை நாளில் எங்களுக்காக, பாவிகளுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி சிபார் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அத்தகு சிறப்பு நிறைந்த கருணை மிகுந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய மனைவிமார்கள், குடும்பத்தவர்கள், அவர்களை பின்பற்றுகின்ற அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருட்கொடைகள் மீது அவன் தந்திருக்கின்ற எம்மீது வைத்திருக்கின்ற கருணையின் மீது ஆதரவு வையுங்கள். அவன் தந்திருக்கின்ற அருட்கொடைகளை எண்ணி நன்றி செலுத்துங்கள். அவனது கட்டளைகளை பின்பற்றுங்கள். அவன் எவற்றை கூடாது என்று சொன்னானோ அவற்றை விட்டு விலகி கொள்ளுங்கள். அவன் எவற்றை எடுத்து நடக்க பணித்தானோ அவற்றை எடுத்து நடந்து கொள்ளுங்கள். வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவன் ஒருவனையே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இது முதலில் நான் எனக்கு செய்து கொள்கின்ற உபதேசம். அதனையே உங்களுக்கும் நான் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்மாவுக்கு ஒன்று கூடியிருக்கின்ற சகோதரர்களாகிய நீங்கள் ஆங்காங்கே தூரத்தே ஒதுங்கி இருக்காமல் முன்னால் வந்து உட்கார்ந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு விடயத்துக்கு வருகின்றேன். அன்பின் சகோதரர்களே, நம்மை சுற்றியிருக்கும் உலகத்தை ஒருமுறை உற்று பாருங்கள். எல்லா இடத்திலும் பாவங்கள் மலிந்து காணப்படுகின்றன. தீமைகள் நிரம்பி வழிகின்றன. எடுத்ததற்கெல்லாம் பொய். அது கொடுக்கல் வாங்கலிலாக இருக்க முடியும், அல்லது சாதாரண வாழ்விலாக இருக்க முடியும். அதே போல ஏமாற்று, மோசடி, வாக்கு மீறல், தொழுகையின்மை, வட்டி, விபச்சாரம், போதைப் பொருள் பாவனை என்று எல்லா வகையான தீமைகளும் காணப்படுகின்றன. அந்த தீமைகள் எம்மை சூழவும் அதிகமாக இருக்கின்றது என்பது ஒரு சத்தியம், மறைக்க முடியாத உண்மை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தவறுகளை எல்லாம், பாவங்களை எல்லாம் பார்த்து கொண்டு நாம் கண்டும் காணாமல் இருக்கின்றோம். அவற்றை இல்லாதொழிக்க வேண்டும், அவற்றை தடுக்க வேண்டும். அந்த தவறுகளில் ஈடுபடுகின்றவர்களை அன்போடு அணுகி அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை கொஞ்சமேனும் எங்களுடைய உள்ளத்தில் தோன்றவில்லை என்றால் எத்தகைய சமூக பொறுப்பும் சமூக உணர்வும் அற்றவர்களாக நாங்கள் இருப்போம். எல்லா தீமைகளை கண்டுகொண்டும், எல்லா தீமைகளை கேட்டுக்கொண்டும், எல்லா தீமைகளை பார்த்து கொண்டும்
அதற்காக எதிர்வினையாற்றாமல் அதிலிருந்து நீங்குவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றோம் என்றால் அது பெரிய தவறு. அது ஏன் எனக்கு அந்த வம்பு, அந்த சுமை எனக்கு ஏன் என்று நினைத்து கொண்டோம் என்றால் அது கடைசியில் எல்லோருக்கும் பெரிய துன்பமாக மாறிவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சமூகத்திலே தீமைகளும் பாவங்களும் நிறைந்து விடுகின்ற போது அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய சோதனைக்கும் தண்டனைக்கும் உள்ளாகிவிடும். சில போது மனிதர்கள் நாங்கள் யோசிக்கலாம், நான் சொல்லி என்ன பயன் இருக்க போகின்றது, நான் சொல்வதை யாருதான் கேட்க இருக்கின்றார்கள், எனது பேச்சை கேட்டு இந்த ஊர் திருந்துமா, எனது உபதேசத்தை கேட்டு இந்த சமூகம் நல்வழிப்படுமா, எனக்கென்ன, நான் வெறுமனே சும்மா இருந்து விட்டால் போதும் என்று நாங்கள் பல சந்தர்ப்பங்கள் நினைக்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை பாருங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸ்ஸா வஅலமூ அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். நீங்கள் வேதனையை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதனையை பயந்து கொள்ளுங்கள். அந்த வேதனை அநியாயக்காரர்களை மட்டும் சூழ்ந்து கொள்ளும் என்று நினைக்காதீர்கள். அது அநியாயக்காரர்களுக்கு மட்டுமல்ல, நல்லோர்களாகிய உங்களுக்கும் அந்த வேதனை வந்துவிட்டால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாதிருக்கும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா வேதனை செய்வதில் கடுமையானவன் என்பதை நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கட்டளையிடுகின்றான். அல்லாஹ்வின் வேதனை வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் அது தவறு செய்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அதனை கண்டும் காணாமல் பார்த்து கொண்டிருக்கின்றார்களே அவர்களையும் சேர்த்துத்தான் அந்த வேதனை தாக்கும் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன், கேளுங்கள். அவருடைய காலத்திலே கடுமையான பஞ்சம் ஏற்படுகின்றது, கடும் வறட்சி, மக்கள் நீருக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்தை ஓரிடத்துக்கு அழைத்து கொண்டு சென்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள். பஞ்சம் நீங்க வேண்டும், வறட்சி இல்லாமல் போக வேண்டும், தண்ணீர் தாராளமாக கொட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் வரவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா, அல்லாஹ்வோடு உரையாடுகின்றவர். அவர் பிரார்த்தித்தால் அவருக்கு எப்போதும் அல்லாஹு தஆலா உடனடியாக பதில் அளிக்கின்றவனாக இருக்கின்றான். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதில் சொல்லவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார், யா அல்லாஹ், எப்போதுமே உன்னிடத்தில் நான் கேட்கின்ற போதெல்லாம் உடனடியாக பதில் அளிக்கின்ற நீ ஏன் என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்டதும் அல்லாஹு தஆலா மூசாவை பார்த்து சொல்கின்றார், மூசாவே, உங்களோடு 40 வருடங்களாக எனக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பாவி இருக்கின்றார். அவர் இந்த இடத்திலிருந்து விலகும் வரை உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, மழை பொழிய மாட்டாது, அவரை இந்த இடத்திலிருந்து அகற்றி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கட்டளையை அங்கு கூடியிருந்தவர்களுக்கு மத்தியிலே சொல்கின்றார். 40 வருடங்களாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற ஒரு மனிதன் இந்த இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தான் அல்லாஹ்வுடைய அருள் மலை எங்களுக்கு இறங்காமல் இருக்கின்றது, அவர் இந்த இடத்தை விட்டு விலகி செல்லட்டும் என்று சொல்கின்றார். ஆனால் சற்று நேரம் செல்கின்றது, அல்லாஹு தஆலா மலையை பொழிவிக்கின்றான். அந்த இடத்திலிருந்து யாருமே விலகி செல்லவில்லை, அல்லாஹ்வுடைய மலை கிடைக்கின்றது. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கின்றார், யா அல்லாஹ், இந்த இடத்திலே ஒரு பாவி இருக்கின்றார் என்று நீ சொன்னாய், யாருமே இந்த இடத்திலிருந்து எழுந்து செல்லவில்லையே, எப்படி நீ மலையை பொழிவித்தாய், என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டாய் என்று. அப்போது அல்லாஹ் சொல்கின்றான், இந்த சபையிலே அந்த மனிதர் இருந்தார், நீங்கள் அறிவித்ததும் அவர் தன்னுடைய போர்வைக்குள்ளால் மறைந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார், அவருடைய பாவங்கள் எல்லாம் பொறுக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு விட்டன, அதனால் உங்களுக்கு மலை கிடைக்க பெற்றது என்று. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆசை வருகின்றது, அந்த மனிதனை நான் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார், யா அல்லாஹ், அந்த மனிதனை எனக்கு சற்று காட்டித்தா என்று. அப்போது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், 40 வருடங்களாக எனக்கு மாறு செய்து கொண்டே இருந்த அந்த மனிதனை நான் மறைத்து வைத்திருந்தேன், இனி உங்களுக்கு காட்டி
என்ன செய்ய சொல்லி அல்லாஹு தாலா கேட்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தை ஏன் சொன்னேன் என்றால், சமூகத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் வேதனைகள் வருவதற்கு காரணம் பாவம் செய்கின்றவர்கள் இருப்பது. எனவே பாவம் செய்கின்றவர்கள் மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழுகின்ற போது அல்லாஹ்வுடைய அருளும் மன்னிப்பும் மிகவும் விசாலமானது. அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹு தாலா அருளாக தருவதற்கும் காத்திருக்கக்கூடிய ரஹ்மானாக அவன் இருக்கின்றான். எப்படி அவன் தண்டிப்பதிலே மிக கடுமையானவனாக இருக்கின்றானோ அதே போல அந்த ரப்பு மன்னிப்பதிலும் மிகைத்தவனாக இருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே எந்த சமூகத்தில் தீமைகள் பரவி அந்த தீமைகளை கண்டும் காணாமல் சமூகம் இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தண்டனை அல்லது அல்லாஹ்வுடைய சோதனை அந்த சமூகத்தை பீடிக்கும். அது எந்த வடிவில் வரும் என்று சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா ஒரு கிராமத்தை அழிக்கும்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிராமத்தை அழிப்பதற்கு செல்கின்றார். சென்று பார்த்தால் அங்கே ஒரு மனிதர் சதாவும் தொழுது கொண்டு ருக்கூவிலும் சுஜூதிலும் உட்கார்ந்த நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பதை காண்கிறார். திரும்பி வந்து அல்லாஹ்விடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், அந்த ஊரை அழிக்க சொன்னாய். ஆனால் அந்த ஊரிலே இப்படியான ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார். அவர் தொழுது கொண்டே இருக்கின்றார், அவர் திக்ர் செய்து கொண்டே இருக்கிறார், அவர் நிலையிலும் ருக்கூவிலும் சுஜூதிலும் எல்லா நிலையிலும் உன்னை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றாரே, அப்படியான ஒரு மனிதர் இருக்கின்ற நிலையில் அழிக்கவான்னு கேட்ட நேரத்தில் அல்லாஹு தாலா திருப்பி சொல்கின்றான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அழிவை அந்த மனிதனிலிருந்து துவங்குங்கள், அவரிலிருந்தே அழிவை ஆரம்பியுங்கள். ஏனென்றால் அவர் தொழுகின்றார், அவர் திக்ர் செய்கின்றார், இறைவனை நினைக்கின்றார், ருக்கு செய்கின்றார், சுஜூது செய்கின்றார், எல்லா நன்மைகளும் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் அவர் இந்த சமூகத்தில் நடக்கின்ற தீமைகள் பாவங்களை பற்றி எந்த கவலையும் கொள்ளாமல் இருக்கின்றார். அதனால் அவர் தனது நெற்றியை நிலத்திலே வைத்து சுஜூது செய்து பயன் என்ன? எனக்காக அல்லது இந்த தான் வாழுகின்ற சூழலில் காணப்படுகின்ற பாவங்களுக்காக தனது நெற்றி சுருளாத அந்த மனிதனில் பயனில்லை என்ற கருத்தை அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தீமைகள் நிறைந்திருக்கின்ற ஒரு சமூகத்தை அல்லாஹு தாலா திருத்தி விடுவதற்கு அந்த சமூகத்தில் இருக்கின்ற அடுத்தவர்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அந்த உணர்வு இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய சோதனைகள் வேதனைகள் வர முடியும். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு பகுதியில் வசிக்கின்ற நல்லவர்களை விட அல்லது ஒரு கிராமத்தில் வசிக்கின்ற நல்ல மனிதர்களை விட கெட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது இறைவன் அந்த பகுதிக்கு அல்லது அந்த கிராமத்துக்கு வேதனையை மிக வேகமாக அனுப்பி வைப்பான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது உயிர் யார் வசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் நன்மையை ஏவத்தான் வேண்டும், தீமையை தடுக்கத்தான் வேண்டும், இல்லை என்றால் தன் புறத்திலிருந்து பெரும் வேதனையை அல்லாஹ் இறக்குவான். அந்த நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பீர்கள், ஆனால் அல்லாஹு தாலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே பாவங்கள் நிறைந்து அந்த பாவங்களிலிருந்து அந்த பாவங்களின் காரணத்தினால் சோதனைகள் வருகின்ற போது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதற்கு முன்னர் அந்த பாவங்களை ஒழிப்பதற்கு, அந்த பாவங்களை இல்லாமலாக்குவதற்கு, அந்த பாவங்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும் அல்லது அதிலே ஈடுபட வேண்டும். இது எனது பணி, நான் என்ன செய்ய, என்னால் இதை செய்ய முடியுமா என்று யோசிக்க கூடாது. வரலாற்றிலே பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு ஃபிரௌன் முன் வருகின்றான். வகால ஃபிரௌன் தரூனி அக்துலு மூசா வல் யதஉ ரப்பஹு, என்னை விட்டு விடுங்கள். ஃபிரௌன் சொல்கின்றான், என்னை விட்டு விடுங்கள், நான் மூசாவை கொலை செய்ய போகின்றேன், வேண்டுமானால் அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அல்லாஹ்வை அழைத்துக் கொள்ளட்டும். இன்னி அகாஃபு அன் யுபத்தில தீனக்கும் அவ் அன் யுத்ஹிர ஃபில் அர்தில் ஃபஸாத், நான் பயப்படுகின்றேன் அந்த மூசா உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய தீனை மறுபக்கமாக புரட்டி விடுவார், இந்த பூமியிலே ஃபசாதை ஏற்படுத்தி விடுவார் என்று ஃபிரௌன்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு ஃபிரௌன் வெளிக்கிடுகின்ற அதே நேரத்தில் அந்த ஃபிரௌனுடைய சமூகத்திலிருந்தே ஒரு நல்ல மனிதன் பேசுகின்றார். குர்ஆன் சொல்கின்றது, வகால ரஜுலுன் முஃமினும் மின் ஆலி ஃபிரௌன யக்துமு ஈமானஹு அதக்துலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ் வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மின் ரப்பிக்கும். ஈமான் கொண்ட, அதாவது ஃபிரௌனுடைய சமூகத்திலே ஈமான் கொண்ட ஒரு மனிதன் இருந்தார். அவர் தன்னுடைய ஈமானை மறைத்து வைத்துக் கொண்டிருந்தார். அவர் முன்வந்து கேட்கின்றார் ஃபிரௌனை பார்த்து, அதக்துலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று சொன்ன ஒரு காரணத்துக்காக அந்த மனிதனை நீங்கள் கொல்லப் போகின்றீர்களா? அவர்தான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து அத்தாட்சிகளை எடுத்து வந்தவராக இருக்கின்றார் என்று குர்ஆன் சொல்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபிரௌன் எப்படிப்பட்ட ஒருவன் என்று எங்களுக்கு தெரியும். நான் தான் இந்த உலகத்தின் அதிபதி, எனக்கு எல்லாம் செய்ய முடியும் என்று சொன்னவன், பெரிய அதிகாரத்தில் இருந்தவன், அவனுக்கு எல்லோரும் பயந்து கொண்டிருந்தனர். அந்த ஃபிரௌனுக்கு முன்னால் அவன் மூசாவை கொலை செய்ய முன்வருகின்ற போது இவனுக்கு முன்னால் நான் என்ன செய்வது என்று அந்த சமூகத்தில் இருந்த ஒரு தனி மனிதன் இருக்கவில்லை. அந்த தனி மனிதன் துணிந்து தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார், மூசாவை காப்பாற்றுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல இன்னொரு நிகழ்வை பாருங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும். அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். காற்று அவர் வசம் இருந்தது. நினைத்த நேரத்தில் அந்த காற்றை பயன்படுத்தி நினைத்த இடத்தில் இருப்பதற்கான ஆற்றல் வல்லமை அவரிடத்திலே காணப்பட்டது. அத்தகைய அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை வருகின்றது. அந்த படை வருகின்ற போது அது ஒரு எறும்பு கூட்டத்தின் மீது மிதித்துவிடும் என்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இந்த நேரத்திலே அந்த எறும்பு கூட்டத்தில் இருந்த ஒரு பெரிய எறும்பு சொன்னது, ஹத்தா இதா அத்தவலா வாதின் நம்லி காலத் நம்லத்துன் யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வஜுனூதுஹு. அந்த தனி எறும்பு சொன்னது ஏனைய எறும்புகளை பார்த்து, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை வருகின்றது, அவர்கள் தெரியாத்தனமாக உங்களை மிதித்து விடக்கூடும். எனவே நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளால் பொந்துக்குள்ளால் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அந்த எறும்பு கட்டளையிடுகின்றது. அல்லாஹு தாலா இந்த எறும்பின் கதையை குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். சிந்தித்து பாருங்கள். ஒரு எறும்பு, இவ்வளவு பெரிய படை வருகின்றது, அந்த படையிலிருந்து இந்த எறும்புகளை பாதுகாப்பதற்கு என்னால் முடியாது என்று அந்த ஒரு எறும்பு இருந்திருந்தால் எல்லா எறும்புகளும் அழிக்கப்பட்டிருக்கும். எனவே அந்த தனித்திருந்த ஒரு எறும்பு தன்னுடைய சக்தியை பயன்படுத்துகின்றது. சமூகத்தை பாதுகாப்பதற்கு, தன்னுடைய இனத்தை பாதுகாப்பதற்கு அந்த எறும்பு முன் வருகின்றது. இதுதான் இந்த குர்ஆன் வசனங்கள் தருகின்ற படிப்பினை. அதாவது என்னால் முடியாது என்று இருந்துவிடக்கூடாது, எதிர்மறை சிந்தனையோடு இருந்திடக்கூடாது, என்னால் முடியும் என்று துணிந்து முன்வர வேண்டும் என்பதை இது உணர்த்துகின்றது. அதே போலதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு நிகழ்வு. சபா நாட்டிலே ஒரு இளவரசி இருந்தார், பல்கீஸ். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லா வசதிகளையும் எல்லா வாய்ப்புகளையும் பெற்றிருந்த, காற்றையே தன் வசம் வைத்திருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சபா நாட்டு இளவரசி பற்றி எந்த செய்தியும் தெரிந்திருக்கவில்லை. ஒரு பறவை இருந்தது, ஹுதுஹுத் என்ற பறவை. அந்த பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வந்து சொன்னது, சபா நாட்டிலே ஒரு இளவரசி இருக்கின்றார், எல்லா வாய்ப்பு வசதிகளையும் அவர் பெற்றிருக்கின்றார், அவருக்கு ஒரு சிம்மாசனம் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் சிலை வணக்கத்தில் சூரியனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்கின்றார்கள், சூரியனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை அந்த ஹுதுஹுத் பறவை வந்து சொல்கின்றது. வகால அஹத்து பிமாலம் துஹித் பிஹி, உங்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தை நான் எடுத்து வந்திருக்கின்றேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த பறவை சொல்கின்றது. வஜிதுக மின் சபஇ நபஇ யகீன், சபா நாட்டு இளவரசியின் உண்மையான அந்த செய்தியோடு நான் வந்திருக்கின்றேன்.
இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிக்குஹும் வ ஊத்தியத் மின் குல்லி ஷைஇன் வலஹா அர்ஷுன் அலீம். எல்லா அதிகாரங்களும் பெற்ற அரிசை சிம்மாசனமாக கொண்டவராக அந்த இளவரசி இருக்கின்றார் என்ற செய்தியை பறவை சொல்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதன் பின்னர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்பு அந்த சபகு நாட்டு இளவரசிக்கு கிடைக்கின்றது. சபகு நாட்டு இளவரசியும் அவரோடு இருந்த அந்த சமூகமும் மொத்தமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்த அந்த தீனை, ஏக கடவுளை, தௌஹீதை ஏற்று முஸ்லிம்களாக மாறிவிட்டனர் என்று வரலாற்றில் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவும் ஒரு சின்ன விஷயம். குர்ஆன் சொல்கின்றது ஒரு பறவையினுடைய சம்பவம். இந்த சம்பவத்துக்கு பின்னால் அல்லாஹு தாலா சஜதா திலாவத்தை குர்ஆனிலே வைத்திருக்கின்றான். குர்ஆன் ஓதியதற்காக சுஜூது செய்வது. இந்த இடத்திலே ஓதி நின்று யோசித்து இத்தகைய ஒரு பெரிய பணியை, அதல பாதாளத்தில் இருந்த, சிறுக்கிலே இருந்த, குபுரிலே இருந்த ஒரு சமூகத்தை பாதுகாப்பதற்கு ஒரு பறவையின் பங்களிப்பு எப்படி அமைந்திருந்தது என்பதை மனிதர்கள் யோசிக்கட்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த சம்பவத்தை அல் குர்ஆனிலே எங்களுக்கு தந்திருக்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சமூகத்தில் தீமைகள் மலிந்து காணப்படுகின்றது என்றிருந்தால் அந்த தீமைகளிலிருந்து மக்கள் மீது அன்பு வைத்து அவர்களை காப்பாற்றுவதற்கு பணி செய்ய வேண்டும். தொழாதவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், எங்களுடைய ஊரிலே இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை தொழுகையின்பால் அன்போடு அழைத்து அவர்களை தொழுகையாளிகளாக மாற்றாவிட்டால் அல்லாஹ்வுடைய சோதனையும் வேதனையும் எங்களை வந்து சேர்ந்து கொள்ளும். அதே போல வட்டி தொழிலிலே ஈடுபடுகின்றவர்கள் அல்லது வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை அணுகி அதிலிருந்து அவர்களை பாதுகாக்காவிட்டால் எல்லோரையும் அல்லாஹு தாலா தண்டிப்பான். விபச்சாரமாக இருக்க முடியும், அல்லது போதை பொருளாக இருக்க முடியும், அவற்றின் பாவனையாக இருக்க முடியும். இவற்றிலிருந்து சமூகத்தை பாதுகாக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை, சோதனை எல்லோரையும் தான் வந்து சூழ்ந்து கொள்ளும். அன்புக்குரிய சகோதரர்களே, போதை என்கின்ற போது இன்று சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ பல்வேறு விதமான வடிவங்களில் அவை சமூகத்தை ஆக்கிரமித்திருக்கின்றன. வயது வித்தியாசமின்றி அதன் செல்வாக்கு எங்கும் பரவி இருக்கின்றது. மிக அண்மை கால ஆய்வுகளின்படி தரம் 4, 5 படிக்கின்ற மாணவர்களை கூட இந்த போதைப் பொருள் காவு கொண்டிருக்கின்றது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அவர்களை பழக்குகின்றார்கள், அடிமையாக்குகின்றார்கள் என்ற செய்தி கூட ஆய்வுகளில் வெளிவந்திருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இளம் தலைமுறையினரை அந்த போதை பொருளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் அறிமுகப்படுத்தப்படுகின்ற சில போதை பொருட்கள் உண்மையிலே போதையை ஏற்படுத்தக்கூடியனவாக இருக்க முடியாது, போதையை ஏற்படுத்தாதவையாக இருக்க முடியும். ஆனால் அவற்றின் பயன்பாடு எதிர்காலங்களில் அவர்கள் பெரும் போதை பாவனையாளர்களாக மாறிவிடுவதற்கு வழிகோலக்கூடியதாக இருக்கும். அது பேனை வடிவில் வர முடியும், அல்லது காஃபி வடிவில் வர முடியும், சாக்லேட் வடிவில் வர முடியும், அல்லது டிஜிட்டல் உபகரணங்களினூடாக கூட இன்று அவைகள் சமூகத்திலே வந்திருக்கின்றன. அவற்றை கண்டிப்பாக பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு அது இன்று அது பற்றிய அறிவு மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகள், குறிப்பாக சமூகத்திலே இருக்கின்ற கட்டிளமை பருவத்தினர் அல்லது 11 வயதினரை கொண்டவர்கள், இவர்கள் விடயத்தில் சமூகம் விழிப்பாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல வழிகாட்டல்களை வழங்க வேண்டும். பாவ காரியங்களிலிருந்து அவர்களை தூரமாக்குவதற்கான வேலை திட்டங்களை செய்ய வேண்டிய கடமையும் எல்லோருக்கும் இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகள் பெற்றோர்களோடு மிக இரக்கமாக அணுகி அவர்களிடத்திலே காணப்படக்கூடிய மாற்றங்களை அவதானித்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். பிள்ளைகளுடைய உற்ற நண்பர்களாக, எல்லா விடயங்களையும் சொல்லக்கூடியவர்களாக பெற்றோர்களை மாற்றிக்கொள்வதற்கு பெற்றோர் முன் வர வேண்டும். அதே போல பிள்ளை யாருடன் நண்பர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் எங்கே செல்கின்றார்கள், யாருடன் பழகுகின்றார்கள் என்ற விடயத்திலும் கண்டிப்பாக பெற்றோர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளுடைய கல்வி விடயத்தில் ஆர்வம் காட்ட வேண்டும். அவர்களுக்கு படிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்ல, அவர்களை தூண்டிக் கொண்டும் அவர்களை அவதானித்துக் கொண்டும் அவர்களுக்கு சரியான வழிகாட்டலை கொடுத்து கொண்டும் இருப்பது கடமையாக இருக்கின்றது. இல்லாவிட்டால்
சமூகம் எங்கோ சென்று தீமையில் அகப்பட்டது. அதன் பின்னர் நாங்கள் அவர்களை திருத்த முயல்வது பயனற்றதாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் காணப்படக்கூடிய எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் சமூகத்தை பாதுகாப்பது எங்கள் எல்லோருக்கும் தரப்பட்ட கடமையாக இருக்கின்றது. கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன். ஹசரத் உமர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய காலத்திலே போதைப் பொருள் பாவித்துக் கொண்டிருந்த சில நபர்களை பிடித்துக் கொண்டு அவர் முன்னிலையிலே கொண்டு வருகின்றார்கள். அப்போது அந்த போதை பாவனையில் ஈடுபட்டிருந்தவர்கள் சொல்கின்றார்கள், எங்களோடு இருக்கின்றார் இன்னவர், இந்த பெயருடையவர், இவர் அன்றைய தினம் நோன்பு இருந்தார், எனவே அவரை விட்டுவிடுங்கள், அவர் போதைப் பொருளை பாவிக்கவில்லை என்று சொல்கின்றார். அப்போது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், போதைக்கான தண்டனையை முதலில் அவரிலிருந்தே ஆரம்பியுங்கள். ஏனென்றால் தீங்கு நடக்கின்ற பாவம் நடக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு அதனை தடுக்காமல் இருந்தாரே, அதற்காக வேண்டி அவரை முதலில் தண்டியுங்கள் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கட்டளையிட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக சொல்வதென்றால் தொழுகையின்மை ஒரு பாவமாக இருக்கின்றது, பொய் ஒரு பாவமாக இருக்கின்றது, சுரண்டல் ஏமாற்று ஒரு பாவமாக இருக்கின்றது, அதே போல வட்டி ஒரு பாவமாக இருக்கின்றது, விபசாரம் பாவமாக இருக்கின்றது, போதைப் பொருட்கள் பாவமாக இருக்கின்றன. எனவே இந்த பாவங்கள் எங்களை விட்டும் நீங்க வேண்டும், சமூகத்திலிருந்து அகல வேண்டும். அதற்கு எங்களாலான பங்களிப்புகளை நாங்கள் செய்யாவிட்டால் அல்லாஹ்வுடைய சோதனை வேதனை வருகின்ற போது அது தீயவர்களை மாத்திரமல்ல நல்லவர்களையும் சேர்ந்தே சூழ்ந்து கொள்ளும் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அதனை விளங்கி வாழ்வில் நடப்பதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு நேரான வழியை காட்டி தருவாயாக, எங்களுடைய இளம் சந்ததியினரை நேர்வழிப்படுத்துவாயாக, அவர்களுக்கு நல்ல வழிகாட்டல்களை வழங்குவாயாக, அவர்களை நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக மாற்றி விடுவாயாக, எங்களுக்கு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வாயாக, எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்று அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி. ஃபயா இபாதல்லாஹ், உஸீக்கும் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ், فإن التقوى ينجيكم من عذاب أليم ويدخلكم الجنة. يقول ربنا تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك عظيم رب رحيم ورب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم.